ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோல நம்ம சாங்கர்ஸ் ரியேஜென்ட்ட பத்தி பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்டான ரியேஜென்ட். இந்த ரியேஜென்ட் வந்து அ புரோட்டீன்ஸ், பெப்டைட்ஸோட என் டெர்மினல் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரியேஜென்ட்ட பத்தியும், பெப்டைட்ஸோட என் டெர்மினல் அனாலிசிஸ் எப்படி செய்றாங்கன்றதையும் இந்த வீடியோல பார்ப்போம். இந்த பர்ட்டிகுலர் கான்செப்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு ஐஐடி ஜாம் 2018 கொஸ்டின எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின பார்க்கலாம். Tetrapeptides that give or gives the following product on reaction with Sanger's reagent followed by hydrolysis is R. So இங்க பார்த்தோம்னா ஒரு 4 set of tetrapeptides options கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு மாலிக்யூலும் கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 4 ஆப்ஷன்ல இது வந்து மல்டிபிள் கரெக்ட் கொஸ்டின். ஸோ இதுல எந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு மேட்ச் ஆகுது என்றது தான் கொஸ்டின். ஸோ விச் கிவ்ஸ் த ஃபாலோயிங் ப்ராடக்ட். ஸோ இதுதான் ப்ராடக்ட் ஆன் ரியாக்ஷன் வித் சாங்கர்ஸ் ரியேஜென்ட். ஸோ சாங்கர்ஸ் ரியேஜென்ட் கூட இந்த பெப்டைட்ஸ் ரியாக்ட் பண்ணும்போது எந்த பெப்டைடுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வரும்ன்றது தான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அமினோ ஆசிட்ஸோட டைப்ஸ் பார்க்கலாம், கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். அப்புறம் சாங்கர்ஸ் ரியேஜென்ட்னா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் என் டெர்மினல் அனாலிசிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பேசிக்கா அமினோ ஆசிட்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அமினோ ஆசிட்னு சொல்லும்போது நமக்கு எல்லாமே தெரியும். an amino acid is a molecule which has carboxylic acid group and amino group. அதாவது ஒரு அமினோ ஆசிட்னா அதுக்கு COOH குரூப், அந்த குரூப்புக்கு என்ன சொல்லுவோம், கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லுவோம். அப்புறம் NH2 குரூப், அந்த NH2 குரூப்புக்கு அமினோ குரூப், அமீன் குரூப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கார்பாக்சிலிக் ஆசிடும் அமீனும் சேர்ந்து இருக்கிறது தான் பேரு அமினோ ஆசிட். ஸோ இப்போ இந்த அமினோ குரூப்பும் ஆசிட் குரூப்பும் இந்த கார்பன் ஒரே கார்பன் மேல இருக்கு. அதாவது கார்பன் கண்டெய்னிங் த ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஆசிட் தான் ஃபங்க்ஷனல் குரூப்பா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த அமினோ குரூப் வந்து இந்த கார்பன் நெக்ஸ்ட் டு த ஃபங்க்ஷனல் குரூப்பை ஆல்பா கார்பன் சொல்லுவோம். ஸோ இந்த ஆல்பா கார்பன் மேல அமினோ குரூப் இருக்கிறதுனால இந்த அமினோ ஆசிட்ஸுக்கு ஆல்பா அமினோ ஆசிட்ஸ்னு பேரு. ஸோ நேச்சுரலி அக்கரிங் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஆல்பா அமினோ ஆசிட்ஸ். இப்ப நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸை தான் பெப்டைட்ஸ்னு சொல்றோம். அதாவது 2 அமினோ ஆசிட்ஸ் கண்டென்ஸ் ஆச்சுன்னா, ஸோ இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அமினோ ஆசிட். இந்த 2 அமினோ ஆசிடும் கண்டென்ஸ் ஆச்சுன்னா அமைட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த அமைட் பாண்டுக்கு பயோகெமிஸ்ட்ரியில பெப்டைட் பாண்டுன்னு பேர் சொல்லுவோம். நார்மலா நம்ம கெமிஸ்ட்ரியில இது வந்து ஒரு அமைட் பாண்ட். ஸோ இந்த அமினோ ஆசிட் பார்க்கும்போது நம்ம எப்போதுமே NH2 குரூப் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எழுதுவோம். COOH குரூப், அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பை வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல எழுதுறோம். ஏன் இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ் அமினோ குரூப்பை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுறோம்னா, இந்த நேச்சுரலி அக்கரிங் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே எல் அமினோ ஆசிட்ஸ், அதாவது இந்த ஃபங்க்ஷனல் குரூப் NH2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எழுதுறதுனால இந்த அமினோ ஆசிட்ஸுக்கெல்லாம் எல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு பேரு. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் எல் இருக்கிறதுனால தான் இப்போ ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும், இதுவும் ரியாக்ட் பண்ணலாம், இந்த குரூப்பும் ரியாக்ட் பண்ணலாம். அதாவது இப்ப அமினோ ஆசிட் ஏ அண்ட் அமினோ ஆசிட் பில நீங்க பாத்தீங்கன்னா, அமினோ ஆசிட் ஏவோட ஆசிட் குரூப்பும் அமினோ ஆசிட் பியோட அமீன் குரூப்பும் ரியாக்ட் பண்ணிருக்கு. இது மட்டும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம அமினோ ஆசிட் ஏவோட அமினோ குரூப்பும் அமினோ ஆசிட் பியோட கார்பாக்சில் குரூப் கூட ரியாக்ட் பண்ணலாம், மாறி கூட ரியாக்ட் பண்ணலாம். ஆனா நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்குறோம்னா, நேச்சுரலி இந்த பெப்டைட்ஸோ புரோட்டீன்ஸோ நேச்சுரல் பயோமாலிக்யூல்ஸ்ல பார்க்கும்போது அமினோ குரூப் தான் ஃப்ரீ எண்டா இருக்கு. இந்த பக்கம் கார்பாக்சில் ஆசிட் குரூப் ரைட் சைட்ல ஃப்ரீயா இருக்கு. அதாவது எப்போதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அமினோ குரூப்பும் ரைட் ஹேண்ட் சைட்ல கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பும் தான் நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த அமினோ குரூப், அதாவது நைட்ரஜன் இருக்கிற சைட என் டெர்மினலாவும் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கிற சைட சி டெர்மினல், அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு சி இருக்கு இல்லையா. ஸோ புரோட்டீன்ஸ் வந்து லாங் செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸா இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு எண்ட
என் டெர்மினல்னு சொல்லுவோம், இன்னொரு எண்ட சி டெர்மினல் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் அமினோ ஆசிட்ஸோட ரியாக்ஷன் பிட்வீன் தெம்செல்ஸ் டு ஃபார்ம் பெப்டைட்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் வே ஒன்லி. அதாவது இந்த இந்த மாதிரி தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க நேச்சுரலா. ஸோ அதனால நமக்கு எப்போதுமே நம்ம பெப்டைட் கெமிஸ்ட்ரியோ புரோட்டீன் கெமிஸ்ட்ரி பேசும்போது அமினோ எண்ட் எது, கார்பாக்சில் எண்ட் எதுன்றது தான் நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ நாமென்க்ளேச்சர். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி எல் எல் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இந்த அமினோ ஆசிட்ஸ் நேம் பண்றதுக்கும் ஒரு மெத்தடாலஜி இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி நமக்கு தெரியும், ஐயூபேக். இப்போ இது அமினோ ஆசிட்ஸ் புரோட்டீன்ஸ் எல்லாமே பயோகெமிஸ்ட்ரின்றதுனால இந்த இந்த பயோமாலிக்யூல்ஸோட நாமென்க்ளேச்சர் இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மாலிகுலர் பயாலஜி இந்த ஆர்கனைசேஷனும் கம்பைன் பண்ணி தான் ஒரு காமனான ஒரு பயோகெமிக்கல் நாமென்க்ளேச்சர் அமினோ ஆசிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் அமினோ ஆசிட்ஸ்க்கு நம்ம வந்து கெமிக்கலா நம்ம அதுக்கு பேர் கொடுத்துக்கலாம். இப்போ கிளைசின் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், இது வந்து 2 கார்பன் கண்டெய்னிங் ஆசிட், ஸோ இது எத்தனாயிக் ஆசிட், 2 அமினோ எத்தனாயிக் ஆசிட் அப்படி சொல்லிக்கலாம். பட் ஆனா அது வந்து இந்த பர்டிகுலர் கேஸ்ல அதாவது இது ஒரு புரோட்டீன் ஒரு அமினோ ஆசிட் என்று கன்சிடர் பண்ணும்போது இது பயோமாலிக்யூல்ஸ்ல இருக்கிற மாலிக்யூலா இருக்கிறதுனால இதோட நாமென்க்ளேச்சர் ப்ரிஃபரபிளா இந்த பர்டிகுலர் வேல தான் அசைன் பண்றோம். ஏன்னா வந்து இதுதான் வந்து அக்செப்டட் நாமென்க்ளேச்சர் ஃபார் அமினோ ஆசிட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது நேச்சுரலி அக்கரிங் அமினோ ஆசிட்ஸ், அதாவது நம்மளோட லிவிங் சிஸ்டம்ல பிளான்ஸா இருக்கட்டும் அனிமல்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரியான லிவிங் திங்ஸ்ல நம்ம பார்க்குற புரோட்டீன்ஸ்ல வெறும் 21 அமினோ ஆசிட்ஸ் தான் நேச்சுரலா அக்கரிங்கா இருக்கு. அந்த நேச்சுரலி அக்கரிங் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஆல்பா அமினோ ஆசிட்ஸ். ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் நான் இங்க போட்டிருக்கிறது எல்லாமே நேச்சுரலி அக்கரிங் அமினோ ஆசிட்ஸ், எல்லாமே ஆல்பா அமினோ ஆசிட்ஸ். ஸோ நீங்க அந்த ஆல்பா கார்பனை பார்த்தீங்கன்னா அமினோ குரூப் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எழுதியிருக்கு. ஸோ இது எல்லாமே ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் அண்ட் எல் அமினோ ஆசிட்ஸ். இது வந்து ஸ்ட்ரக்சரை பொறுத்து கான்ஃபிகரேஷனை பொறுத்து. இப்போ நேமிங்கும் ஒரு பர்டிகுலர் வேல தான் நம்ம நேம் பண்றோம். ஸோ ஏன் நம்மளோட நாமென்க்ளேச்சர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இப்படி செய்யறோம்னா, இப்போ ஒரு புரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு 300 400 அமினோ ஆசிட்ஸ் கம்பைன் ஆனது தான், அதுவும் லீனியர் செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், பிரான்ச்சிங்லாம் கிடையாது. லீனியர் செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தான் ஒரு புரோட்டீன்னு சொல்லி சொல்றோம். அப்படி லீனியர் செயினா எழுதும்போது ஒரு ஒரு அமினோ ஆசிட் பேரையும் ஃபுல்லா எழுதுறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால என்ன இந்த இந்த ஜாயிண்ட் கமிஷன் ஆஃப் பயோகெமிக்கல் நாமென்க்ளேச்சர் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா அமினோ ஆசிடையும் ஒரு 3 லெட்டர் ஆப்ரிவேஷன்ல நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இங்க இந்த நேம்க்கு கீழே கொடுத்துருக்கிறது 3 லெட்டர் ஆப்ரிவேஷன். ஸோ 3 லெட்டர் கிளைசினுக்கு GLY, அலனைனுக்கு ALA, வேலனுக்கு VAL, சிஸ்டினுக்கு CYS, புரோலினுக்கு PRO. இதெல்லாம் 3 லெட்டர் ஆப்ரிவேஷன் ஃபார் ஆல் தி அமினோ ஆசிட்ஸ். அப்புறம் என்ன பார்த்தாங்கன்னா இந்த 3 லெட்டர் ஆப்ரிவேஷன் எழுதுறதும் டைம் கன்சியூமிங் அண்ட் ஸ்பேஸ் கன்சியூமிங்கா இருக்கிறதுனால சிங்கிள் லெட்டர் ஆப்ரிவேஷன் அசைன் பண்ணாங்க. ஸோ இப்போ ஒரு அமினோ ஆசிடோட பேர் சொல்லணும்னா நான் கிளைசின் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அமினோ ஆசிடை டினோட் பண்றதுக்கு ஒரு G எழுதினாலே போதும். அதே மாதிரி அலனைன் A, வேலின் V, சிஸ்டீன் C, அந்த மாதிரி எல்லா அமினோ ஆசிட்ஸ்க்கும் நீங்க பாத்தீங்கன்னா செரின்க்கு S, த்ரியோனைன் T, டைரோசின் Y. ஸோ இப்போ நம்ம ஒரு செயின் ஆஃப் அமினோ ஆசிட் எழுதுறோம்னா நம்ம இந்த சிங்கிள் லெட்டர் ஆப்ரிவேஷன்ஸ் மட்டுமே கூட யூஸ் பண்ணி அவங்கள கனெக்ட் பண்ணி எழுதலாம். ஸோ இந்த இன்னிய சயின்டிபிக் நோட்டேஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு புரோட்டீன் செயினை சிங்கிள் லெட்டர் ஆப்ரிவேஷன்ல டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த அமினோ ஆசிட்ஸோட நேம்ஸ், அமினோ ஆசிட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் ரிமைண்டர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ்னு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து பேசிக் அமினோ ஆசிட், இந்த செட் வந்து அசிடிக் அமினோ ஆசிட். ஏன் இதை நம்ம பேசிக் அண்ட் அசிடிக்னு சொல்றோம்னா, அமினோனா என்ன, அமினோ ஆசிட்னா என்ன, ஒரு பக்கம் பேஸ் குரூப் ஒரு பக்கம் ஆசிட் குரூப். ஸோ ஒரு பேஸ் ஒரு ஆசிட் இருந்ததுன்னா அது நியூட்ரல். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ். ஏன்னா ஒரு ஆசிட் குரூப் ஒரு அமினோ குரூப் இருக்கு. ஆனா இந்த பிளஸ் சார்ஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேசிக் குரூப் இருக்கு.
லைசின், அலனைன், ஹிஸ்டிடின் இந்த மூணுமே பேசிக் அமினோ ஆசிட்ஸ். அதே மாதிரி நம்ம இங்க இந்த இந்த அடுத்த கேஸ்ல பார்க்கும்போது பிசைட்ஸ் தி ஆல்பா கார்பாக்சிலிக் ஆசிட் இந்த சைட் செயின்லயும் இன்னொரு ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கிறதுனால இதெல்லாம் அசிடிக் அமினோ ஆசிட். ஸோ நேச்சுரலி அக்கரிங் அமினோ ஆசிட்ஸ்ல 3 பேசிக் அமினோ ஆசிட் அப்புறம் 2 அசிடிக் அமினோ ஆசிட். இந்த அசிடிக் அமினோ ஆசிட்க்கு பேரு அஸ்பார்டிக் ஆசிட் அண்ட் குளூட்டாமிக் ஆசிட். மற்ற அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ் தான். அதாவது ஒரு ஆசிட் குரூப்பும் ஒரு அமீன் குரூப்பும் தான் எல்லா அமினோ ஆசிட்ஸ்லயும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாங்கர்ஸ் ரியேஜென்ட்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் கோயிங் இன்டு த சாங்கர்ஸ் ரியேஜென்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் நான் சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல நமக்கு கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் பெப்டைட் டெட்ரா பெப்டைடுன்னு சொன்னாங்க. டெட்ரா பெப்டைட்னா என்ன? 4 அமினோ ஆசிட்ஸ் ஒரு செயின் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த கேஸ்ல 4 அமினோ ஆசிட்ஸ் செயினா கொடுத்துருக்கு. ஸோ இந்த 4 அமினோ ஆசிட் என்னென்ன? ஸோ இப்போ நம்ம இதை பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். ஏஎல்ஏனா அலனைன், ஜிஎல்ஒய் கிளைசின், LEU லியூசின், PHE ஃபீனைல் அலனைன். அதே மாதிரி தான் கீழே ASPனா அஸ்பார்டிக் ஆசிட், அதுவும் ஃபீனைல் அலனைன் ஏற்கனவே சொல்லிட்டோம். லியூசின் ஏற்கனவே இருக்கு. அடுத்தது PRO புரோலின். அதே மாதிரி அஸ்பார்டிக் ஆசிட் கிளைசின் அண்ட் TYR இஸ் டைரோசின். இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இங்க லிஸ்ட் பண்ணிருக்கு. மறுபடியும் ஃபீனைல் அலனைன் இருக்கு. மற்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இங்க பார்க்கும்போது ஒரு செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தான் நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. இங்க வந்து 3 லெட்டர் ஆப்ரிவேஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த கேஸ்ல சிங்கிள் லெட்டர் ஆப்ரிவேஷன் யூஸ் பண்ணியிருந்தா எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா A, G, L and F. ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நமக்கு எந்த அமினோ ஆசிடோட பேர் அங்க சொல்லியிருக்காங்கன்றத ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ இந்த 20 அமினோ ஆசிட்ஸோட ஸ்ட்ரக்சர், 20 அமினோ ஆசிட்ஸோட 3 லெட்டர் ஆப்ரிவேஷன், சிங்கிள் லெட்டர் ஆப்ரிவேஷன்ஸ் தெரிஞ்சா உங்களுக்கு எனி கொஸ்டின் ஆன் திஸ் பெப்டைட்ஸ், புரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ் நீங்க அழகா ஆன்சர் பண்ணலாம். இப்ப இந்த நம்ம என்ன சொன்னோம்? நம்ம அமினோ ஆசிட்ஸ் பெப்டைடா ஃபார்ம் பண்ணும்போது அது வந்து அமினோ எண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் கார்பாக்சில் ஆசிட் எண்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லயும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு பெப்டைடு மாலிக்யூலா இருக்கும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற அமினோ ஆசிடோட அமினோ குரூப் ஃப்ரீயா இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற அமினோ ஆசிடோட கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதாவது இந்த ALA, ASP இந்த காம்பினேஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுதான் என் டெர்மினல் அமினோ ஆசிட். அதே மாதிரி ஃபீனைல் அலனைனோ புரோலினோ சி டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எல்லா புரோட்டீன் அனாலிசிஸ், புரோட்டீன் சிந்தசிஸ் இந்த என் டெர்மினல் ஆர் சி டெர்மினல் எந்த சைட்ல இருந்து நம்ம அமினோ ஆசிட் சீக்வன்ஸை கண்டுபிடிக்கலாம். இது ஏன் நமக்கு தேவைன்னா எனி புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தான் அந்த புரோட்டீனை நம்ம லெபார்டரியில சிந்தசைஸ் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம வந்து புரோட்டீனை எப்படி ஃப்ராக்மெண்ட் பண்ணலாம், அந்த ஃப்ராக்மெண்ட் பண்ண புரோட்டீனை எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் நம்ம வேரியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் செய்யறோம். அந்த வேரியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து பிரேக் பண்ணி நம்ம ரியாக்ஷனை பார்க்க போறோமா, அமினோ ஆசிட்டை கண்டுபிடிக்க போறோமா, அல்ல ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து பிரேக் பண்ணி அமினோ ஆசிட்டை கண்டுபிடிக்க போறோமா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என் டெர்மினல்ல இருந்து ரியாக்ஷன் கிளீவ் பண்ணி பார்க்க போறோமா, அல்ல சி டெர்மினல்ல இருந்து ரியாக்ஷனை கிளீவ் பண்ணி பார்க்க போறோமா, அதுதான் நம்மளோட சயின்டிபிக் வே ஆஃப் லுக்கிங் அட் சீக்வென்சிங் அமினோ ஆசிட் பெப்டைட் செயின். ஸோ அதனால நமக்கு எப்போதுமே ஒரு அமினோ ஆசிட் செயின், ஒரு பெப்டைட் செயின் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன கவனிக்க வேண்டியது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எழுதி இருக்கிற எண்ட் வந்து என் டெர்மினல், ரைட் ஹேண்ட் சைட்ல எழுதி இருக்கிறது வந்து சி டெர்மினல். சரி, இப்போ நம்ம ஃப்ரெட்ரிக் சாங்கர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்சுலினுக்கு போகலாம். ஸோ இந்த டெர்மினல் அனாலிசிஸ்க்கான கான்செப்டுக்கான ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் கொடுத்தவர் வந்து டாக்டர் ஃப்ரெட்ரிக் சாங்கர் தான். ஸோ இவர் தான் ஃப்ரெட்ரிக் சாங்கர். இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்சுலினோட கம்ப்ளீட் அமினோ ஆசிட்ஸ் சீக்வன்ஸை கண்டுபிடிச்சாரு.
அந்த ரியேஜென்ட் என்ன அவர் யூஸ் பண்ண ரியேஜென்ட்டுக்கு பேரு தான் சாங்கர்ஸ் ரியேஜென்ட். அந்த ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி தான் என் டெர்மினல்ல இருந்து எல்லா அமினோ ஆசிடையும் கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுனால அவருக்கு 1958ல கெமிஸ்ட்ரி நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அவர் கம்ப்ளீட்டா இந்த இன்சுலின் ஸ்ட்ரக்சரை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார். ஸோ இப்ப பாருங்க நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இன்சுலின் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். இது ஒரு சின்ன பெப்டைட் மாலிக்யூல். ஸோ அந்த பெப்டைடுன்னு சொல்லும்போது செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ அதையும் காட்டிடுறேன். ஸோ இந்த பாருங்க இங்க எல்லாமே 3 letter abbreviations of each amino acids are given. ஸோ இந்த பெப்டைட் மாலிக்யூல்ல நீங்க பாத்தீங்கன்னா அமினோ எண்டோ இருக்கு, கார்பாக்சில் எண்டோ இருக்கு. ஸோ எப்போதுமே அமினோ எண்ட், கார்பாக்சில் எண்ட். ஸோ இந்த அமினோ எண்ட் டெர்மினல் இங்க பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்சுலினுக்கு 2 செயின் இருக்கு. அந்த 2 செயினும் டைசல்ஃபைட் பிரிட்ஜால கனெக்ட் ஆயிருக்கு. இங்கேயும் ஒரு டைசல்ஃபைட் பிரிட்ஜ் இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃப்ரீ அமினோ எண்ட் இருக்கு. இங்க ஒரு ஃப்ரீ அமினோ எண்ட் இருக்கு. இங்க ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எண்ட் இருக்கு. ஸோ 2 செயின். ஸோ அதனால 2 கார்பாக்சிலிக் ஆசிட் 2 அமினோ எண்ட் இருக்கு. ஸோ இத வந்து கண்டுபிடிச்சது வந்து டாக்டர் ஃப்ரெட்ரிக் சாங்கர். ஸோ அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த பர்டிகுலர் அமினோ இன்சுலின் மாலிக்யூல் பாருங்க அது வந்து 51 அமினோ ஆசிட் ரெசிடியூ. ஸோ ஏ செயின்ல 21 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, பி செயின்ல 30 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இந்த செயின்ஸ் இந்த சாங்கர்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி ஃப்ராக்மெண்ட் பண்ணும்போது அப்ப அவங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு எண்ட்ல கிளைசின் இருக்குது, இன்னொரு எண்ட்ல ஃபினைலாலனைன் இருக்குன்னு அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. இது மட்டும் இல்ல, நம்ம பார்க்கும்போது இவ்வளோ பெரிய மாலிக்யூலை ஃபர்ஸ்ட் பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணி ஸ்மால் செக்மெண்டட் பெப்டைட்ஸா பண்ணி ஒரு பெப்டைடுக்கும் அதோட என் டெர்மினல் கண்டுபிடிச்சு ஸ்டெப் பை பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் they were able to predict the complete structure of this alpha chain or chain A and chain B of insulin. ஸோ இந்த மாதிரி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது மட்டும் இல்ல, இதுல பியூட்டி என்னன்னா இந்த இன்சுலின் மாலிக்யூல அவங்க சிந்தசைஸ் பண்ணியும் காட்டினாங்க லெபார்டரியில. ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒர்க் வேர் அமினோ த ப்ரோட்டீன்ஸ் வேர் சீக்வன்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பயோசிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸுக்கு எப்படி டிஎன்ஏ பயோமாலிக்யூல்ஸ் எப்படி சிந்தசைஸ் பண்றாங்க, எப்படி அமினோ ஆசிட் 1 by 1 அட்டாச் ஆகுது, இந்த கான்செப்டுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் இவங்க பண்ண இந்த ஒர்க்னால தான் தெரிய வந்தது. அதனாலதான் இவங்களுக்கு 1958ல கெமிஸ்ட்ரி நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஸோ நம்ம சாங்கர்ஸ் ரியேஜென்ட் போகலாம். ஸோ இதுதான் அவரோட கிரேட் ரியேஜென்ட். ஸோ இந்த ரியேஜென்ட்டோட பேர் வந்து 1-fluoro 2,4 டைநைட்ரோபென்சீன். அதுக்கு ஆக்ரோனிம் வந்து எஃப்டிஎன்பி. ஸோ எஃப்டிஎன்பின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இது எப்போதுமே தெரியணும். பயோகெமிஸ்ட்ரியில நம்ம பார்க்கும்போது நிறைய ஆக்ரோனிம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அவங்க. பிகாஸ் பயோகெமிஸ்ட்ரிக்கு கெமிஸ்ட்ரியை விட பயோகெமிக்கல் பார்ட் அதிகமா இருக்கிறதுனால கெமிஸ்ட்ரி பார்ட் ஆஃப் த ரியேஜென்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஆக்ரோனிம்ஸ் ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து எஃப்டிஎன்பி தான் பாப்புலரா ஆக்ரோனிமா யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம கெமிஸ்ட்ரி பீப்புளா இருக்கிறதுனால நமக்கு அதோட நாமன்கிளேச்சர் என்னன்றது தெரியணும். இட் இஸ் 1-fluoro 2,4 டைநைட்ரோபென்சீன். சில இடத்துல காமன் நேமா டைநைட்ரோஃப்ளூரோபென்சீன்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த 2 ways. இந்த 2 விதத்துலயும் இந்த ரியேஜென்டோட பேர் சொல்லலாம். ஸோ இந்த ரியேஜென்ட் என்ன பண்ணுது, இந்த ஃப்ளூரின் குரூப்பும் இந்த அமினோ குரூப்பும் ரியாக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃப்ளூரினை வந்து அமினோ குரூப் சப்ஸ்டிடியூட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. நியூக்ளியோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல எப்பெல்லாம் நமக்கு இந்த மாதிரி எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் இருக்கோ அது இன்னும் ஃபேவர்டா இருக்கும். ஸோ எஸ்என்ஏஆர் மெக்கானிசம் ரொம்ப ஃபேவர்டா இருக்கும். ஸோ அந்த ஃபேவர்டு சுச்சுவேஷன் இங்க இருக்கிறதுனால ரொம்ப மைல்டு ஆல்கலைன் கண்டிஷன்லயே இந்த அமினோ குரூப் வில் சப்ஸ்டிடியூட் தி ஹாலஜன் அட் திஸ் பொசிஷன். ஸோ இந்த மெக்கானிசமுக்கு பேர் வந்து நியூக்ளியோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் எஸ்என்ஏஆர் மெக்கானிசம் சொல்லுவோம். அடுத்தது எப்படி இந்த ரியேஜென்ட் வந்து என் டெர்மினலுக்கு யூஸ் ஆகுது என்றதை நம்ம பார்க்கலாம்.
ஸோ என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்த்தோம். அது வந்து இந்த ஃப்ளூரின் வந்து அமினோ குரூப் கூட ரியாக்ட் ஆகி இந்த ஃப்ளூரின் ரிமூவ் ஆயிடுது. ஸோ இது வந்து டிஎன்பி டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது டைநைட்ரோ ஃப்ளூரோ ஃப்ளூரோ இல்ல இல்லையா? ஸோ டைநைட்ரோ பென்சீன் டெரிவேட்டிவ் ஆஃப் த பெப்டைட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? HCl கூட ரியாக்ஷன் நடக்கும்போது எல்லா பெப்டைட் பாண்டும் பிரேக் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மைல்ட் ஆல்கலைன் கண்டிஷன்ல சாங்கர்ஸ் ரியேஜென்ட்டும் அமினோ எண்ட் ஆஃப் தி பெப்டைட் செயின் ரியாக்ட் ஆகி ஒரு டெரிவேட்டிவ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். என் ப்ரொடெக்டட் குரூப்பா ஃபார்ம் ஆகும். அப்புறம் இந்த மாலிக்யூல 6 நார்மல் HCl ஹீட் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? இந்த எல்லா அமைடு பாண்டும் பிரேக் ஆகும். ஸோ எல்லா அமைடு பாண்டும் பிரேக் ஆகுறதுனால நமக்கு இந்த என் டெர்மினல் ப்ரொடெக்டட் அமினோ ஆசிட் வித் த சாங்கர்ஸ் ரியேஜென்ட்டும் அப்புறம் பஞ்ச் ஆஃப் அமினோ ஆசிட்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து இஸ் அ பிரைட் எல்லோ சப்ஸ்டன்ஸ். இதுக்கு டிஎன்பி டைநைட்ரோஃபினைல் இல்லையா? ஸோ அதனால இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து கலர்டா இருக்கிறதுனால அதை ஐசோலேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்ல, நமக்கு நமக்கு நல்லாவே தெரியும் நேச்சுரலி அக்கரிங் அமினோ ஆசிட் வெறும் 22 அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த 22 அமினோ ஆசிட்ஸுக்கும் நம்ம இந்த மாதிரி டிஎன்பி டெரிவேட்டிவ் செஞ்சு வச்சுட்டு அதை குரோமட்டோகிராஃபிக் கம்பேரிசன்ல என்ன அமினோ ஆசிட் கிடைச்சிருக்குன்றத ரொம்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி மெத்தட்ல தான் நம்ம சாங்கர்ஸ் டீமும் தேவர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் இந்த என் டெர்மினல் அமினோ ஆசிட் என்ன அந்த புரோட்டீன் செயின்லன்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ஸோ குரோமட்டோகிராஃபி is one of the important method to separate and identify not only amino acids but also amino acid derivatives like DNP amino acids. சரி, இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போலாம். ஸோ நம்ம பார்த்தோம், நம்ம நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா ஒரு அமினோ ஆசிட் புரோட்டீனா கனெக்ட் ஆகும்போது அமினோ ஆசிட்ஸ் வந்து எல் அமினோ ஆசிட்ஸா இருக்கிறதுனால நமக்கு எப்போதுமே அமினோ எண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எழுதுறோம், கார்பாக்சில் எண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல எழுதுறோம். ஸோ பெப்டைடு பாண்டும் அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது ஒரு பெப்டைட் செயின்ல எப்பொழுதுமே நம்ம என்ன பார்க்குறோம்னா அமினோ ஆசிட் என் டெர்மினல் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற அமினோ ஆசிட என் டெர்மினல் அமினோ ஆசிட் ஆகும், ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற அமினோ ஆசிட சி டெர்மினல் அமினோ ஆசிடாவும் நம்ம கன்சிடர் பண்றோம். அப்புறம் சாங்கர்ஸ் மெத்தட்ல சாங்கர்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி, அதாவது இந்த இடத்துல ஃப்ளூரின் இருக்கும், எஃப்டிஎன்பி யூஸ் பண்ணோம்னா எஸ்என்ஏஆர் மெக்கானிசம்ல ஃப்ளூரின் சப்ஸ்டிடியூஷன் நடந்து அப்புறம் ஹைட்ராலிசிஸ்ல the N terminal amino acid attached DNP derivative ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டிஎன்பி டெரிவேட்டிவை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த டெட்ராபெப்டைட்ல இந்த 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 பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து சாங்கர்ஸ் ரியேஜென்ட் கூட கிடைக்குது. அப்ப இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் வந்து இதுக்கான மேட்சிங்கான ஆப்ஷன்? அதுதான் கொஸ்டின். அப்ப நம்ம இந்த கொஸ்டினை பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மாலிக்யூல்ல நம்ம பிரேக் பண்ணும்போது இந்த சாங்கர்ஸ் ரியேஜென்ட் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு the remaining part என்ன அமினோ ஆசிட் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எந்த அமினோ ஆசிடுக்கு அது அப்ளை ஆகும்? ஸோ நமக்கு இப்ப ஏற்கனவே லேர்ன் பண்ணதுல என்ன, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எழுதுனது தான் என் டெர்மினல் அமினோ ஆசிட். அப்ப இந்த பர்டிகுலர் 4 ஆப்ஷன்ல 2 அலனைன் 2 அஸ்பார்டிக் ஆசிட். ஸோ அப்படின்னா 2 கரெக்ட் கொஸ்டின் 2 ராங் கொஸ்டின் அர்த்தம். அப்ப அந்த 2 கரெக்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்? அப்ப இந்த மாலிக்யூல நம்ம கிட்ட இருக்கிற இந்த வேரியஸ் அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கேஸ்ல அலனைன் மட்டும்தான் இதுக்கு கூட மேட்ச் ஆகுது. அஸ்பார்டிக் ஆசிட் பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் அது ஆசிட், அது எக்ஸ்ட்ரா கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்குன்னு. ஸோ அதனால இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்த ஆன்சர் வந்து அலனைனா தான் இருக்கும். ஏன் அலனைன்னா இந்த இடத்துல CH3 குரூப் இருக்கு. ஸோ CH3 குரூப் இங்க இருக்கிறதுனால அலனைனுக்கும் CH3 குரூப் மட்டும்தான் இருக்கும். அந்த R குரூப் வந்து CH3, அது ஒரு நியூட்ரல் அமினோ ஆசிட். ஸோ இந்த A அண்ட் D ஆப்ஷன்ல மட்டும்தான் அலனைன் இருக்கு. ASPனா அஸ்பார்டிக் ஆசிட்,
ஸோ கண்ணு மூடிக்கிட்டு சொல்லலாம் இந்த இடத்துல ஒரே ஒரு ஆசிட் குரூப் தான் இருக்கு, சைட் செயின்ல எக்ஸ்ட்ரா ஆசிட் இல்ல, அதனால இது அஸ்பார்டிக் ஆசிடா இருக்க முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல பேஸ்ட் ஆன் சாங்கர்ஸ் மெத்தட் இட்ஸ் a வெரி சிம்பிள் திங். உங்களுக்கு மற்றதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இட்ஸ் a வெரி சிம்பிள் திங். இந்த டெரிவேட்டிவோட பாண்ட் பிரேக் பண்ணிட்டு என்ன அமினோ ஆசிட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுன்னா நம்ம ஆன்சரை சொல்லிடலாம். Thank you. I hope you understood the explanations. உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா you can write back to us and kindly subscribe to our videos, and so many more videos are coming up in the near future. Thank you.